நீங்க கோச்சுக்கிறது அர்த்தமே இல்லை. ஏன் பையன் அவன் விருப்பத்தை சொல்லிட்டான், அதுக்கு ஒப்புக்கிறதும் ஒப்புக்காததும் உங்க இஷ்டம். அப்பா, உங்களை மட்டும் ஏன் கட்டி வைக்கணும்? நீங்களும் பேசலாம் 2 வார்த்தை. பொண்ணா பிறக்கூடாது. 2 வார்த்தை சொன்னேன். பொண்ணா பிறக்கவே கூடாது. நடந்து போனதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா நீ மனிதாபிமானத்தோட இதுக்கு ஒரு முடிவு சொல்லு. நீ நிதானமா யோசிச்சு பார்த்தா இது பிரச்சனையே இல்லைன்னு புரியும். எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக மஞ்சளா குறைஞ்சிட போறதும் இல்ல, அவ குறையே இல்லாத பெண்ணுங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சுதான் ஆகணும்னு இல்லை. கமலா எனக்கு மனைவியா வந்தா எனக்கு வெற்றிதான். ஆனா நிச்சயமா உனக்கு தோல்வி இல்லை. உன்னை பொறுத்த மட்டும் ஒரு பெண்ணுடைய பிரச்சனை தீர்ந்து போயிடுது. கதிரேசா, நீ சொல்றதும் மஞ்சுளாவுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் உனக்கு வந்திருக்கு. நீ சம்மதிக்கணுமா? என்னால முடியாது முடியாது முடியாது. இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? வந்திருக்கிற ஒரு நல்ல வரனை விட்டுட வேண்டாம்னு பாக்குறேன். முதல்ல உன் பிரச்சனை ஒன்னாவது முடிவாகட்டுமேன்னு நினைக்கிறேன். என் பிரச்சனையை தீர்த்து வைக்க மேல ஒருத்தர் இருக்காருப்பா. யாரு? அவனை சொல்றியா? ஆண்டவனே, அவனை எல்லாம் நம்பி ஒன்னும் பிரயோஜனம் இல்லம்மா. ஏன் இங்க தனியா உட்காந்துட்டீங்க? ஒண்ணும் இல்லைங்க. புரியுது. பெண் பார்க்க வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது. எல்லாம் நன்மைக்காகவே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்த வேண்டான்னு சொன்ன பொண்ணு ஐஏஎஸ் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். அவரும் உங்க ஃப்ரெண்டா? ஆமா. உங்களை சேர்ந்த அத்தனை பேரும் முதல்ல பார்த்த பொண்ண ஏத்துக்கிறதே இல்லை போல இருக்கு. ஐயோ, ஏன் அப்படி மழையில உட்காந்துருக்கீங்க? நீ யார் பாப்பா? எங்க வீடு கிட்ட இருக்கு. மழை நிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கலாம். வாங்க. இதுதான் எங்க வீடு. உள்ள வாங்க. ஒரே இருட்டா இருக்கேம்மா. காத்துல விளக்கு. நான் விளக்கு ஏத்தட்டுமா? விளக்கு எங்க இருக்கு பாப்பா? அதோ அந்த செவத்துல இருக்கு. தீப்பெட்டி அதோ இருக்கு. உன் கூட யார் இருக்காங்கம்மா? என் கூட எங்க அப்பா இருக்காங்க. அப்பா எங்க போயிருக்காரு? எங்க அப்பா என்ன ஸ்கூல்ல இருந்து இட்டுன்னு வந்து விட்டுட்டு கடைக்கு போயிருக்காரு. உங்க அம்மா எங்கம்மா? எங்க அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்க. சாமி கிட்டயா? ஓ, கோயிலுக்கு போயிருக்காங்களா? இல்ல, சாமி கிட்ட போயிருக்காங்க. திரும்பி வரவே மாட்டாங்க. ஐயோ பாவம். உனக்கு அம்மா இல்லையாமா? சமையல் எல்லாம் யார் செய்யறாங்க? எங்க அப்பா. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு யார் கூட்டிட்டு போறாங்க? எங்க அப்பா. அப்பா என்ன வேலை செய்யறாருமா? எங்க அப்பா சமையல் வேலை செய்யறாரு. சமையல் வேலையா? உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு ஆனாருனா. ஆனாருனாவா? ஆமா, அப்படிதான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஏன் ஒரு நாளைக்கு கூட இங்க சாப்பிட மாட்டேன்றீங்க? என் சம்சாரம் சமைச்சு அவ கையால சாப்பிட்டாதான் எனக்கு சரிக்கு. சம்சாரம் சம்சாரம் சொல்றீங்களே, ஒரு நாளைக்கு இங்க கூட்டிட்டு வாங்களே. அவ வரமாட்டாங்க. அவ வரமாட்டாங்க. எனக்கு ரொட்டியா இருக்குங்க. இன்னும் அப்பாவை காணுமே. அப்பா மழையில எங்கேயாவது மாட்டிட்டு இருப்பாரு. நான் உனக்கு சமைச்சு போடுறேன். வா. பாப்பா, உங்க அப்பா வந்து கேட்டா சாப்பிட்டுட்டேன்னு சொல்லு. யார் சமைச்சு போட்டான்னு கேட்டா அம்மா தான் சமைச்சு போட்டாங்கன்னு சொல்லு. அப்பா வந்து சாப்பிட சொல்லு. அவருக்கு இலை போட்டு ரெடியா வச்சிருக்கேன். சரிங்க. நான் போயிட்டு வரேன். படுத்துறியா? மழையில மாட்டிக்கிட்டேன். அதான் நேரம் ஆயிடுச்சு. மனுஷங்கடா கண்ணு. பசி வாட்டுதா? இதோ ஒரு நொடியை சமைக்கிறேன். சாப்பிட்டாச்சு
சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு கூட சாப்பாடு ரெடியா இருக்கு. யார் சமைச்சது? அம்மா தான் சமைச்சாங்க. என்ன வரும்? கமல் இருக்காரா? அவளோட தாயார் நீங்க தானா? ஆமா. என்ன விஷயம்? சங்கடமான சில விஷயங்களை பத்தி புரியுதுமா? நீ என்ன பேச வந்திருக்கேங்கிறது எனக்கு நல்லா புரியுதுமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இப்படி பல பேர்கிட்ட பேசி கேட்க வேண்டியிருக்கு. இல்லம்மா, நான் சொல்றேன், நீங்க கேட்க வேண்டாம். கேட்கவும் தயாரா இல்லை. கேட்டு கேட்டு என் காலம் குறைஞ்சு போச்சு. கொஞ்சம் இழுங்க வரேன். வாங்கக்கா, வாங்க. எல்லாம் உங்களாலதான்க்கா. என்ன பாக்குறீங்க? ஓஹோ, முடியா? இந்த முடிய கூட குறைச்சிருப்பேன். அப்புறம் என்ன பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் தெரியாது இல்லையா? அதனாலதான் விட்டுருக்கேன். போக வெட்டிக்குவேன். இந்த என்னது பணம்? எதுக்கு? உன்னையும் புள்ள கெடுத்துட்டா இல்ல ஏமாத்துட்டா ஏதோ ஒண்ணு. அதுக்கு ஒரு வழிஷா அதானே சொல்ல போறேன். இதுதான் எனக்கு வழக்கமா போச்சு. உங்களை பார்த்து சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. உங்க புள்ள செய்யற பாவங்களுக்கு பணத்தை கொடுத்து மறைக்கிறதுனால அந்த குற்றங்களுக்கு நீங்களே உடந்தையாகிறீங்களே, அது புரியல உங்களுக்கு? அப்ப நீ யாரு? இங்க எதுக்கு வந்த? நான் எனக்காக வரல. எனக்கு சோகமும் இல்ல, என் பின்னால ஒரு கதையும் இல்ல. உங்க புள்ளையினால கண்ணீர் சிந்துற சில பெண்களுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபீஸ் இல்லாத வக்கீல். தவறு செஞ்சவங்களை தண்டிக்கணும் இல்ல திருத்தணும். அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு இப்படி வாக்கரிசி போட்டு அனுப்ப நான் என்னமா செய்வேன்? நல்ல பாம்பா இருந்தா அடிச்சு கொன்னுடலாம். நான் பெற்றோல்ல யாச்சே. அடிச்சு திருத்த கூடிய வயசாவனுக்கு அந்த வயசு எனக்கு தான். வாங்கணும். ஆற நீ என்னடா சொல்ற? எனக்கு போதி மரத்தடியே இவங்கதான்மா. போதி மரத்தடியில புத்தனுக்கு ஞானம் பிறக்கலாம். ஆனா பெண் பித்தனுக்கு தாய் மடியில தான் ஞானம் பிறக்க முடியுமா? நீங்க தவறிட்டீங்க. இனிமே என்ன செய்யணுங்கிறத நீங்களே சொல்லுங்கக்கா. ஆமாமா, உங்க பிள்ளைய வழிக்கு கொண்டு வரணும்னா முதல்ல என் மேல நம்பிக்கை வரணும். அப்புறம் உங்களுக்கு துணிச்சல் வரணும். அப்புறம் எனக்கு ஒரு காஃபி வரணும். எவ்வளவு நேரம் எனக்கு ஒரு காஃபி கொண்டு வரக்கூடாதா? இதோ கொண்டு வந்துட்டேன். பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. மஞ்சுளாவை பாக்குறதுக்கு வராங்க. நமக்கு என்ன வேலை? ராகவன் கவனிச்சுப்பாரு. நம்ம ட்ரெஸ் போட்டுக்கணும், போய் உட்காரணும், அவ்வளவுதான். ஆனா மஞ்சுளாவை எவனாவது பிடிக்கலன்னு சொன்னா தொலைச்சு கூட தொலைச்சு. தனியா பேசிக்க ஆரம்பிச்சாச்சா? ஏப்பா சண்டை போடுறதுக்குலாம் ஒத்திகை பாக்குறீங்களா நீங்க? இல்லையம்மா, ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்விக்காதீங்க. பெண்ணு வீட்டுக்காரங்கன்னா என்னம்மா? குட்ட குட்ட குனியணுமா? நானும் குட்டுவேன். உங்களுக்கு புஷ்பாதான் நாய்க்கு நான் அவளையே அனுப்பி வைக்கிறேன். என்னம்மா இது? முதல் பெண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன இப்படி கண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கேமா? நான் அப்பா இல்லையா? ஆமா, அவங்க சம்பந்தம் பேசும்போது சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசி காரியத்துக்கு எடுத்துருவீங்க. சம்பந்தமாவே பேசுறேம்மா. வேண்டாம். மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டமா? உங்களுக்கு கல்யாணம் இல்ல, என் பொண்ணுக்கு தான். அப்ப அவளுக்கு பிடிச்சா போதும். அம்மா, வாயை கட்டிக்கிறேன். கண்ணை கட்டி போட்டுறாதம்மா. கம்முன்னு இருக்கணும். சரி அம்மா, நீ மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? மாப்பிள்ளை என்ன பார்க்க கூடாது. இப்ப எல்லாம் அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றது வழக்கமா போச்சு. நான் வேற அழகா இருக்கேனே, அதான் போல. ஸ்கூல்ல டீச்சரா உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு உத்தியோகம் பாக்குறதுல உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க, ரிசைன் பண்ண சொல்றேன். நீங்க ஒண்ணு, இப்ப இருக்க விலைவாசி உயர்வுக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலை செஞ்சாத்தான் குடும்பத்துல கட்டுப்படி ஆகும் போல இருக்குது. ஆமா, பொண்ணுக்கு தகப்பனார் இருக்காருல்ல? ஆமா இருக்காரு. அவர் எங்க காணோம்? கஷ்டம்டா. குரல்ல வேற கொடுத்துட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? போங்க போங்க. நான் வார்த்தை பேசுகிறேன். இப்படி சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்கணும். அம்மா, நான் பெண்ணோட அப்பா இல்லையா? 3 வார்த்தை பேசிக்கிறேன். அம்மா அம்மா, 3 வார்த்தை. 3 வார்த்தை பேர பேச மாட்டேன். 3 வார்த்தை. ஆமா சரி சரி சரி. துண்டு இதுதான் சார் பொண்ணோட தகப்பனார். இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா. இவர் மாப்பிள்ளை. இவரா பொண்ணோட அப்பா? ஆமா, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அவர்கிட்டயே நேரடியா சொல்லிடுங்க. பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா பொண்ணோட குடும்பம் தான் பிடிக்கல சார். மன்னிச்சிடுங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? தெரு தெருவா வீடு வீடா பேப்பர் போடுறவருடைய பொண்ணை என் வீட்டு மருமகள் ஆக்கி சொல்றீங்களா? பேப்பர் போடாரா? என்ன வளர்றீங்க? என் வீட்டுக்கே விடாம பேப்பர் போடுறாரு. மன்னிக்கணும் மன்னிக்கணும். குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். நான் தான் 3ஆவது பொண்ணு. வணக்கம். எங்க அப்பா பேப்பர் போடுறாருங்கிற விஷயம் இன்னைக்கு தான் எங்களுக்கே தெரியும். அதை பத்தி அப்புறம் நான் விசாரிச்சுக்கிறேன். அப்படியே இருந்தாலும்
நாளையிலே அந்த வேலையை செய்யாதபடி நாங்க பாத்துக்கிறோம். தயவு செய்து பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. ப்ளீஸ். ஓஹோ சரி, என் பையன் ஒரு கார் வேணும்னு ஆசைப்படுறான், உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? காரா? பொம்மை காரா? கார் வந்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும். சார், கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு வசதி இல்ல சார். வசதி இல்லாதவங்களுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதுக்கு ஐயா? நான் பேசலாங்களா? அப்பா பேச போறேன். 3 வார்த்தை தான். அப்ப சரி. வெளியே போங்கடா முண்டங்களா.